அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு உண்மையான முஸ்லிம் படுக்கையில் உறங்கும்போது தனது படுக்கை விரிப்பை சரியாக தட்டி சுத்தம் செய்து பாதுகாப்பான இடத்தில் உறங்க வேண்டும் என்பது இஸ்லாம் கற்பிக்கும் முக்கியமான ஒரு விஷயமாகும். இந்த பழக்கத்தை ஒரு முஸ்லிம் தனது வாழ்க்கையில் கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்படுத்த வேண்டியது அவசியம். ஆனால் சிலர் இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டி எங்கு வேண்டுமானாலும் படுத்து உறங்குகின்றனர். இத்தகையவர்கள் பல சமயங்களில் இதை தைரியமாகவோ வீரமாகவோ விவரித்து அதில் பெருமைப்படுவதும் உண்டு. ஆனால் இஸ்லாமின் பார்வையில் இது முற்றிலும் தவறான அணுகுமுறையாகும். குறிப்பாக வீட்டின் மேல் பகுதிகளில் சுவர்கள் அல்லது பாதுகாப்பு தடுப்புகள் இல்லாத இடங்களில் படுத்து உறங்குவது மிகவும் ஆபத்தானது. உறக்கத்தில் ஒருவர் அறியாமல் புரண்டாலோ அல்லது நகர்ந்தாலோ தரையில் விழுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இத்தகைய சூழ்நிலைகளில் கடுமையான விபத்துகள், காயங்கள் அல்லது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சம்பவங்கள் கூட நிகழலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார்கள். சுவர்கள் அல்லது பாதுகாப்பு தடுப்புகள் இல்லாத வீட்டின் மேல் பகுதிகளில் இரவில் படுத்து உறங்குவதை அங்கு வசிப்பவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்துள்ளார்கள். இத்தகைய இடங்களில் உறங்குவதால் ஏற்படும் தீங்குகள் அல்லது விபத்துகள் நிகழ்ந்தால் அதற்கு அல்லாஹுவின் மீது பொறுப்பை சுமத்த முடியாது. மாறாக அது ஒருவரின் அலட்சியத்தின் மற்றும் பொறுப்பின்மையின் விளைவாகவே கருதப்படும். இஸ்லாம் ஒரு முஸ்லிமிடம் கூறுவது தனது உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் என்பதாகும். ஒரு இடத்தில் உறங்குவதற்கு முன் அது பாதுகாப்பானதா என்பதை உறுதி செய்வது ஒவ்வொரு நபரின் கடமையாகும். பாதுகாப்பற்ற இத்தகைய இடங்களில் படுத்து உறங்குவதை தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். நமது வாழ்க்கையில் இஸ்லாமின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் மூலம் நாம் பாதுகாப்பாக இருக்கவும் அல்லாஹ்வின் அருளை பெறவும் முடியும். இஸ்லாமை சரியாக புரிந்து அதன் கற்பிதங்களை வாழ்க்கையில் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக. இவ்வுலகிலும் மறு உலகிலும் பாதுகாப்பாக இருக்க இஸ்லாமின் வழிகாட்டுதல்களை கவனத்துடன் பின்பற்றுவோம். நமது அன்றாட வாழ்க்கையில் உறங்கும் இடத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் படுக்கை விரிப்பை சுத்தம் செய்தல், உறங்குவதற்கு முன் திக்ருகள் கூறுதல், அல்லாஹ்வை நினைவு கூறுதல் போன்றவற்றையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இவை அனைத்தும் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையை மேலும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுகிறது. அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதன் மூலம் இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற முடியும்.